அன்றைக்கு வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் நம்முடைய வளங்கள் கொள்ளை போனது மிக குறைவுதான். அவர்கள் நமது மணலை எல்லாம் அள்ளி கொண்டு போகவில்லை. நமது முன்னவர்கள் சேர்த்து வைத்த பொன், மணி, வைரம் இவற்றைத்தான் கொண்டு சென்றார்கள். இந்த நிலத்திலே நம்மை அடிமைப்படுத்தி கடுமையாக உழைக்க வைத்து கொண்டு சென்றார்கள். நம்மிடத்திலே வரியை விதித்து வருவாயை பெருக்கி கொண்டு சென்றார்கள். ஆனால் மலையை அவர்கள் தொடவில்லை. இங்கே பேசியனுடைய தம்பி பசும்பன் அவர்கள் குறிப்பிட்டது போல, நம் தாய் நிலத்தில் ஒரு பிடி மண்ணை அந்நியர்கள் அடிமைப்படுத்தி விடக்கூடாது, எடுத்து சென்று விடக்கூடாது என்பதற்காகத்தான் நமது முன்னவர்கள் போராடி உயிர் நீத்தார்கள். குறிப்பாக நம்முடைய பாட்டன் பூலித்தேவன், நம்முடைய பாட்டன்கள் தீரன் சின்னமலை, அழகுமுத்துக்கோன், மருதுபாண்டியர், வீர பெரும்பாட்டி வேலு நாச்சியார், மன்னர் கட்டபொம்மன் படைத்தளபதிகளாக இருந்த வெள்ளையத்தேவன், பாட்டனார் சுந்தரலிங்கம், பெரும்பிடுகு முத்தரையர், எண்ணற்ற மாவீரர்கள் இந்த மண்ணிலே நின்று போராடி மாண்டதெல்லாம் இந்த மண்ணை காக்கத்தான். மன்னராட்சிகள் முற்றுப்பெற்ற பிறகு அதே நோக்கத்திற்காக, நிலத்தின் விடுதலைக்காக போராட்டம் நீண்டது. அதில் எண்ணற்ற பேர்கள் போராடினார்கள், சிறைப்பட்டார்கள், வதைப்பட்டார்கள், மிதிப்பட்டார்கள். அதிலே ஒரு மகன் மாடுகள் இழுக்க திணறுகிற செக்கை இதே இந்த மண்ணின் விடுதலைக்காக ஒரு மகன் இழுத்தார். இந்த மண்ணின் மக்களின் மானத்தை, தன்மானத்தை, சுயமரியாதை காப்பதற்காக சுதேசி கப்பல் என்று சொத்தவளவையும் வித்து மற்றவர்களிடத்திலே கொடைகளை பெற்று ஒரு கப்பலை வாங்கி ஓட்டி தமிழனின் மானத்தை காத்து கப்பல் ஓட்டிய தமிழன் என்ற புகழ் பெற்றவர் நம்முடைய பாட்டனார் வ.உ. சிதம்பரனார் அவர்கள். அவர் செக்கிழுத்ததும் சொத்தவளையும் விற்றுவிட்டு ஏழ்மை வறுமையை சந்தித்து மன்னனை விற்று வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டதும் இந்த மண்ணின் விடுதலைக்காகத்தான். எந்த மண்ணை காக்க நமது பாட்டன் செக்கை இழுத்து சிறைப்பட்டு வதைப்பட்டு இருந்த வளத்தை, நிலத்தை, சொத்தை எல்லாவற்றையும், செல்வங்களை எல்லாம் இழந்து நின்றானோ, இன்றைக்கு அதே மண்ணை விற்று செல்வந்தர்களாக வாழ்கிற நிலை உருவாகிவிட்டதை அன்பு சொந்தங்களே. இந்த நாட்டிலே களவு செய்பவன், திருடுபவன், நிலத்தின் வளத்தை கொள்ளையடித்து கொழுப்பவன் எல்லாம் சமூகத்தில் பெரிய மனிதர்கள், போற்றத்தக்கவர்கள். அண்மையிலே நானும் என் தம்பி துரைமுருகனும் பேசிக் கொண்டிருந்தோம். அதற்கு சான்று புஷ்பா என்கிற ஒரு திரைப்படம். அது போன்ற திரைப்படங்கள் தான் இன்று ஏகப்பட்ட படங்கள் உருவாகி வெற்றிகரமாக ஓடுகிறது. மக்களின் மனநிலையை மாறிக்கொண்டிருக்கிறது. சந்தன மரக்கட்டையை வெட்டி விற்பது, கடத்துவது என்பது சட்டப்படி குற்றம். ஆனால் தொடர்ச்சியாக அந்த குற்ற செயலை செய்கிறவன் கதையிலே கதாநாயகன், ஹீரோ. அதை தடுக்க போராடுகிற காவல்துறை அதிகாரி வில்லன், கெட்டவன். கடைசியாக அவனால் முடியாமல் தோற்று போய் அந்த காவல்துறை அதிகாரி தற்கொலை செய்து கொண்டு செத்து போகிறான். இந்த களவாணி கதாநாயகன் வென்று விடுகிறான். சமூகம் எப்படி கட்டமைக்கப்படுகிறது என்பதை அறிவார்ந்த என் தமிழ் சமூக மக்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் நாங்கள் பேசுவது ஏதோ இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தென்காசியிலே ஒரு ஓரத்திலே இத திருக்கோயில், ஏதோ ஒரு கோயில், என்ன ஊர் என்று கூட தெரியவில்லை, செங்கோட்டையில் பேர் நன்றாகத்தான் இருக்கிறது.
பேர்ல தான் தமிழனுக்கு கோட்டை இருக்கிறது, ஒன்றும் இல்லை.